ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னோட படம் இரும்பு மனிதன் எஸ்டியில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடியை டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டாக்டர் பானுப்ரியா. ஒரு சின்ன டாபிக் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது உப்பு இல்லாத பண்டம் குப்பை அப்படிங்கிறது நம்ம சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் உப்பு. அந்த உப்போட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த உப்புனால நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா, டேஞ்சர் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ உப்பை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, நம்ம ரத்தத்தில் சோடியம் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நேரோவான ஒரு ரேஞ்ச் தான். ஒரு சேஃப்டி ஜோன் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல எல்லாம் உப்பு 135 to 145 மில்லி ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ளே தான் உப்பு இருக்கணும். 135 கீழே இறங்கினா நாங்கள் மெடிக்கலி அது ஹைப்போநாட்ரிமியான்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அந்த உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா வி கால் இட் ஹைப்போநாட்ரிமியா. அதுவும் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ உப்பு இதில் ரொம்ப சாதாரணமான நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா, அந்த உப்பு எந்த ஒரு நார்மல் ஒரு நேரோ ரேஞ்ச் இதுக்குள்ளே டெலிகேட்டாக நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எப்படி நம்ம சோடியம் சொல்கிறோமோ அதோட இன்னொரு ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா அது பேர் பொட்டாசியம். ஸோ பொட்டாசியமும் அப்படி தான் 3.5 to 5 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்களும் இருக்கணும். ஸோ இவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் எந்த மாதிரியான காம்பினேஷன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னா, சோடியம் ஜாஸ்தியாகவும் பொட்டாசியம் கம்மியாக ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்க உடம்புல நிறைய டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வரும். என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நம்பர் 1 பிபி கூடலாம். நம்ம இதை எப்படி சொல்கிறோம், ஹைப்பர் டென்ஷன். இதை பார்க்குற நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் ஒரு வேளை இருக்கிற வாய்ப்புகள் காமனாக இருக்கே. இப்போ யாருக்கும் பிபி சுகர் எல்லாம் ஒரு காமனான விஷயமா இருக்குது. நம்ம அதுக்கு டெய்லி டேப்லெட் எடுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு 30 வயசில் இருந்து பிபிக்கு டேப்லெட் போடுறவங்கள என்னோட சைடு ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேஷண்ட்டை விட்டுருங்க, என் சைட்லேயே எனக்கு நிறைய பேருக்கு பழக்கம் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஸோ பிபி ரொம்ப நாளாக ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகும், நம்மளோட ரத்த குழாய்கள் கான்ட்ராக்ட் ஆகி, இதே நம்ம ஹார்ட்டில் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம். மூளையில் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா நம்ம அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இதே கையில் காலில் எங்கேயாவது அந்த ரத்த குழாய்கள் சுருங்கிச்சுன்னா நம்ம பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு உப்பை நம்ம கரெக்டாக எடுக்கலைன்னா இவ்வளோ பெரிய விளைவுகள் எல்லாம் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குதுன்னு பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த உப்பை நம்ம எப்படி எடுக்கணும், எது எடுத்தால் கரெக்டு, நம்ம டெய்லியும் தானே ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறோமே, என்னதான் விஷயம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம ஒரு ஆள் 5 கிராம்ஸ் மேக்ஸிமம் உப்பு எடுக்கலாம். பட் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயட்டில் பார்த்தோன்னா 10 to 12 கிராம்ஸ்க்கு மேலே தான் சராசரியாக நம்ம இந்தியன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ட்டு டேட்டா நமக்கு சொல்லுது. நம்ம ரத்தத்தில் உப்பு கம்மியாச்சுன்னா நம்ம ஹைப்போநாட்ரிமியா அப்படின்னு பார்த்தோம். ஸோ நமக்கு ஹைப்போநாட்ரிமியா இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ ஹைப்போநாட்ரிமியா நமக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ தான் 132 130 அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அது எல்லோரும் தான் இப்போ டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். நிறைய காசஸ் இருக்குது. பட் உப்பு கம்மியாச்சுன்னா டயர்டாக நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, என்னால் காலடி எடுத்து கூட வச்சு நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சில பேர் டிப்பிக்கலாக சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இல்லை டிஸ்ஓரியன்டேஷன், அதாவது இப்போ தெளிவாக நம்ம பேசுகிறோம், உப்பு கம்மியாகும் பட்சத்தில் கொளறி பேசுறது, எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியாது, என்ன டைம் பகலாக இரவான்னு நமக்கு தெரியாது. இது சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. உப்பு சேர்த்து போட்டு ஒரு லெமன் ஜூஸில் கொடுக்குறதாலையோ இல்லைனா சலைன் பாட்டிலில் இன்ஃப்யூஷன், சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட்னால இது சரி பண்ணிடலாம். இதை நம்ம ஆரம்ப கட்டத்திலே அட்ரஸ் பண்ணோன்னா வித்தின் 1 or 2 டேஸில் ரொம்ப வேல்யூ லெஸ் தென் 120 அந்த மாதிரிலாம் ஆகும்போது பிரெயினில் செரிப்ரல் எடிமான்னு கோமா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சோடியம்ங்கிறது ரொம்ப ஒரு டெலிகேட். உப்பு ரொம்ப சிம்பிளான விஷயம்னு நம்ம நினைக்கிறோம். பட் இது இவ்வளோ பெரிய விளைவுகள் தாக்கலாம். இது ஒரே ஒரு சோடியம் மட்டும் கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு சோடியமும் கம்மியாக இருக்குது, சப்போஸ் பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி மாறி எல்லாருக்கும் அவங்களுக்கு சுகரும் இருக்கும், அனிமியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி அனிமியா இருந்தாலும் ஹார்ட்டுக்கு லோடு ஜாஸ்தியாக இருக்கும். பொட்டாசியமோட வேரியேஷன் ஜாஸ்தி கம்மி இருந்தாலும் அதோட தாக்கங்கள் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்பிளான டாப்பிக்கோட நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி பிளாட்ஃபார்மில் என்னோட படம் இரும்பு மனிதன் எஸ்டியில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மறக்காமல் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடியை டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை என்ஜாய்